மனிதன் செய்கின்ற ஒவ்வொரு சாதனைக்கும் பின்புலமாக அவனது முயற்சி, பலம் துணையாக நிற்கிறது. மனிதன் தனக்காக மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்காகவும் பல சாதனைகளை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறான். இது சுயநலம் அல்ல, பொது நலம்தான். தான் செய்கின்ற செய்கையினால் இந்த உலகமே வியக்கும் அளவிற்கு அவன் தொடர்ந்து முயற்சி செய்து சாதனைகளை செய்து வருகிறான். அது எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருடைய பங்கு இந்த உலகத்திலே, பூமியிலே இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சக்கரம்தான். என் ஞாபகத்திற்கு வருவது சக்கரம்தான். இந்த சக்கரத்தை கண்டுபிடித்த பிறகுதான் இன்று உலகமே உருள்கிறது. திருவள்ளுவர் சொல்வார், சுழன்றும் ஏர் பின்னது உலகம், சுழன்றும் ஏர் பின்னது உலகம். அங்கே இரண்டு விஷயங்களை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உலகம் சுழல்கிறது, உணவுக்காகவும் அவன் ஏர் பிடித்து கொண்டு உழல்கிறான். என்று நமது அன்றாட தேவை உணவுதான், உடைதான், இருப்பிடம்தான். அதை நோக்கித்தான் எல்லோருடைய வாழ்க்கை பயணமும் இருக்கிறது. எனவே சுழன்றும் ஏர் பின்னது உலகம். இது 2000 வருடங்களுக்கு முன்பே திருவள்ளுவர் நமக்காக விட்டு சென்றார். அந்த காலத்தில் பாதிரிமார்கள் இந்த பூமி தட்டையாகத்தானே தெரிகிறது, உருண்டை இல்லை என்று வாதிட்ட பொழுது சிலரை கொடுமைப்படுத்தினார்கள். சிலர் சிறையில் அடைத்தார்கள், வேறு சிலரோ கொல்லவும் செய்தார்கள். புருனோ என்பவர், அவரை பூமி சுற்றுவதால் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது, பருவகாலங்கள் ஏற்படுகிறது என்று சொன்னதற்காகவே இந்த புருனோவை கொன்றார்கள். உலகமே பொருளால் தான் ஆனது என்று பிரகஸ்பதி சொன்னதை அந்த வேத விற்பனர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரையும் எரித்து கொன்றார்கள். இதெல்லாம் நமது வரலாறு. எனவே நாம் செய்கின்ற அனைத்துமே அதன் பின்புலமாக இருப்பது மனிதனுடைய சாதனைதான். அன்றாடம் புதிய புதிய சாதனைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. விடாமுயற்சி, எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான். அதை நோக்கித்தான் இந்த உலகமே முன்னெடுத்து செல்கிறது. அதை பறைசாற்றும் வகையில்தான் இந்த பதிவையே நான் செய்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம். எனவே நண்பர்களே, முயலுங்கள், வாழ்க்கையில் எதையாவது சாதியுங்கள். சக்கரத்தை வைத்துக்கொண்டு இன்று பாருங்கள், எத்தனை வெஹிக்கிள், 2 வீலர், கார், ஆட்டோ, லாரி, மினி லாரி என்று பலவிதமாக வந்துவிட்டது என்றால் அது பெரிய சாதனை அல்லவா? நடந்து சென்றவன் தற்பொழுது அந்த சக்கரத்தின் மீது பயணம் செய்கிறான். நான் நடந்துதான் போகிறேன். என்னிடமும் சைக்கிள் இருந்தது, ஸ்கூட்டர் இருந்தது. எனவே காலம் மாற மாற எல்லாம் படிப்படியாகவே எல்லாமே மாறிவிட்டது. எனவே நண்பர்களே,
நிகழ்ச்சி உடையார் நிகழ்ச்சி அடையார் என்பதுதான் கருத்து. இப்படியே சென்றால் நேராக வில்லிவாக்கம் ரயில் நிலையம் சென்று விடலாம். இடதுபுறம் சென்றால் கொரட்டூர் ரயில் நிலையம், தொடர்ந்து சென்றால் திருவள்ளூர். இது மேம்பாலம்தான். ரயிலுக்காக, நடப்பதற்காக, வாகனங்கள் செல்வதற்காக அமைத்த ஒரு பாலம்தான். இதோ ஒருவர் நடைபயிற்சி செய்து வருகிறார். அவரை பார்க்கும்பொழுது எனக்கு மகிழ்ச்சியுடன் இருக்கிறது. காலையிலே குளித்துவிட்டு பட்டை அடித்துக் கொண்டு நெற்றியில் அவர் நடந்து வருகிறார். அப்படியெல்லாம் நான் நெற்றியை எதுவும் வைத்துக் கொள்வதில்லை. குங்குமம் வைப்பதோ, விபூதி வைப்பதோ, சந்தனம் வைப்பதோ எதுவும் இல்லை. காரணம், இது ஒரு மத வெளிப்பாடாக இருக்கிறது. நான் எம்மதமும் சம்மதம் என்று சொல்லாமல், என் மதம் தமிழ் மதம்தான். உலகத்தின் மூத்த மொழியாக இருக்கக்கூடிய தமிழுக்கு ஒரு மதம் உண்டா என்றால் இருக்கிறது. அதுதான் பண்பாடு. தமிழர்கள் வாழ்க்கையே ஒரு பண்பாடு தான். அதுதான் தமிழ் மதம், என்னால் தமிழ் சமயம் என்றும் சொல்லலாம். எனவே நண்பர்களே, எம்மதமும் சம்மதம் என்ற பொழுது எனது மதம் தமிழ்தான் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.